உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. தமிழன் அப்படிங்கிறவன் உயிரை விட பெருசா மானத்தை கருதுறவன். எப்பேற்பட்ட சூழல்லையும் எதிரி காலில் உழுவே கூடாது. உயிர் போனாலும் சரி, எதிரி காலில் விழக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழனுடைய மானம். தமிழன் அப்படிங்கிறவனே மானப்பிறவி. இதுல திராவிடன்னு ஒரு ஈனப்பிறவி இருக்காங்க. இவங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாது. திருடணும், கொள்ளையடிக்கணும், மக்களை ஏமாத்தணும், மாட்டிக்கிட்டோம்னா யாரை எதிரின்னு நெஞ்ச நிமித்திட்டு இருக்கோமோ அங்கேயே போய் நக்க ஆரம்பிச்சிடணும். ஐயா சாமி எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் என்னத்த சொல்றது. திமுக உடன்பிறப்புகள் இருக்காங்களே, ஃபயர் பயங்கரமா விடுவாங்க. உங்களுக்கு கடந்த கால ஒரு வரலாறு நம்ம சொல்லுவோம். விழுப்புரம் மாவட்டத்துல இந்த சாத்தனூர் அணை பெருசா வெள்ளம் பொங்கி வந்து போன வருஷத்துல இரவோடு இரவா அணையை திறந்து விட்டாங்க. ஏகப்பட்ட கிராமங்கள் மூழ்கிச்சு. நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? நம்ம ஜொரமுருகன். அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அவர் ஜொரமுருகன் ஆயிட்டாரு. அதுக்கு முன்னாடி துரைமுருகன், அதுக்கு பின்னாடியும் அவர் துரைமுருகன். அவ்வளோ கால்நடைகள் அடிச்சுட்டு போயிடுச்சு. அவ்வளோ மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்தாங்க. வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. 16 கோடி ரூபாய்க்கு பேக்கேஜ் போட்டு ஒரு பாலம் கட்டினாங்க. அதெல்லாம் நக்கிட்டு போயிடுச்சு. எங்கயா நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன்? காணும் ஆளை. என்னன்னு கேட்டா அவருக்கு ஜுரமா, படுத்திருக்காராம், முடியலையாம், வயோதிகமா, வயசு தான் ஆச்சு, மூட்டு வீட்டுல உட்காருங்கயா அப்படின்னாலும் கேட்க மாட்டாங்க. பணத்தாசை, சாவர வரைக்கும் அமைச்சரா இருப்போம், வாரி கொட்டுவோம் அப்படிங்கிறது. ஜுரம். ஒரு வயது முதிர்வுப்பா, அவரெல்லாம் கூப்பிடாதீங்கப்பா. இந்த வயசுல அவர் எப்படி வந்து பார்க்க முடியும்? நம்ம 200 ஊப்பிங்க. அப்படியே கண்ணுல தண்ணி வச்சுண்டார். பாவமே, வீட்டுல படுத்துக்கிட்டு அவரால் நிம்மதியா சோறு திங்க முடியல. மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து துடிச்சு போயிட்டாரு ஜொரமுருகன் அப்படின்னானுங்க. ஆனா அவரோட மகன் கதிர் ஆனந்த் வீட்டுல ரைடு நடக்குது. ஜுரம்லாம் பறந்து போச்சு. அனாசின் போடல, எந்த மாத்திரையும் போடல, ஜுரம் பறந்துருச்சு. ஒரே ரைடு தான். பறந்தா இருப்பாரு நைட்டோட நைட்டா டெல்லிக்கு. அம்மா சீதாராம் அம்மா, நீங்க தான் எங்களுக்கு சீதா பிராட்டியம்மா, உங்க காலில் வேணாலும் உருவரம்மா அப்படின்னு போய் கதறிட்டு வந்தாரு. ஜுரம்லாம் பறந்து போயிடுச்சு. நேத்து நேருவுக்கு இடி வந்து கடிதம் எழுதிச்சு டிஜிபிக்கு. நேரு வந்து ஏகப்பட்ட பணத்தை ஆட்டையை போட்டிருக்காரு, கமிஷன் வாங்கி தின்றுக்காப்புல, இதை கட்சி நிதியை கொடுத்துருக்காங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். ஃபர்ஸ்ட் இடி வந்து ஒரு கடிதம் எழுதிச்சு. ட்ரூ வேல்யூ ஹோம்ல வந்து நாம ரைடு நடத்தும் போது நேரு வந்து இப்ப அரசு பணி நியமனத்துக்கு லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட சொன்னிச்சு. போடலை. பொம்மை டிஜிபி, பொம்மை முதல்வர் போடலை. மறுபடியும் 2வது கடிதம் எழுதப்பட்டுச்சு. இப்ப வேற வழி இல்ல, போட்டுதான் ஆகணும். ஏன்னா அந்த கடிதத்துல நீங்க கேஸ் போடலன்னா காவல்துறைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நாங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இடி சொன்னதும் கழிவறையில உட்காந்து நேரு யோசிச்சிருக்காரு. என்ன பண்ணலாம்? இந்த குடும்பம் நம்மளை காப்பாத்தாது. எந்த குடும்பம்? ஸ்டாலின் குடும்பம். இந்த ஸ்டாலின் குடும்பம் நம்மளை காப்பாத்தாது. வேற என்ன பண்ணலாம்? நம்ம தான் ரெட்டியாராச்சே, தெலுங்கு லாபி பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு மூலமா பேசுவோமா. சந்திரபாபு நாயுடு தான் இப்ப மோடிக்கு இணக்கமா இருக்காரு. நம்ம ரெட்டி, அவர் நாயுடு இருந்தாலும் எல்லாம் தெலுங்குக்காரங்க தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாயிண்ட் அடிச்சிடலாமா அப்படிலாம் யோசிச்சு பார்த்தாங்க. ஒன்றும் நடக்கல. சந்திரபாபு நாயுடு அங்க போய் திமுகவுக்கு சப்போர்ட் கேட்டு இங்க வந்துடாத, ஓடிருன்றோம் அந்த அம்மா. அப்ப என்ன பண்றது? நம்ம கிட்டதான் இருக்கவே இருக்க வெள்ளக்கூடை, நம்ம தளபதி வெள்ளக்கூடையை தூக்கிட்டு வந்தாருல, நம்ம என்ன பண்ணோம், டப்புன்னு போய் காலில் விழுந்துருவோம்னு நேத்து பெரம்பலூர் எம்பி நேருவோட மகன் அருண் நேரு போய் மத்திய நிதி அமைச்சர், இடிக்கு அவர் தான் அமைச்சர், நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காரு. போட்டோவை பார்த்துக்கலாம். நீங்க பாத்தீங்களா? இந்த போட்டோவை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? மா சாமி, எங்க அப்பா ஏதோ தெரியாம பண்ணிட்டாருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கா? எனக்கு அப்படி தோணல. தெய்வமே, என்ன தெய்வமே இப்படி ஈடி அனுப்பிச்சு விட்ட? ஒரு செருப்ப கழட்டி எங்களை அடி தெய்வமே, அடி. உங்ககிட்ட அடி வாங்கறதுக்கு தான் தெய்வமே இந்த பிறவிய. 70 வயசுல கொண்டு போய் எங்க அப்பனை ஜெயில பூட்டினா எப்படி தெய்வமே இருக்க முடியும்? ஏசிலேயே வளர்ந்த உடம்பாச்சே தெய்வமே. ஏற்கனவே எங்க சித்தப்பனை பறி கொடுத்துட்டு 12 வருஷமா கண்டுபிடிக்க நாதியத்து போய் நிக்கிறோம் தெய்வமே. காசு இருக்கு தெய்வமே, பணம் இருக்கு தெய்வமே, கொலகாரனை கூட கண்டுபிடிக்க வக்கத்த குடும்பம் தெய்வமே. நாங்க எங்க அப்பனை கொண்டு போய் ஜெயில வச்சு பிதுக்குன்னு பிதுக்குனீங்கன்னா என்ன ஆவறது தெய்வமே? நீ 2 அடி அடிச்சுக்க தெய்வமே, என்ன வேணாலும் பண்ணிக்க தெய்வமே, நீங்க சொல்றத கேட்கிறோம் தெய்வமே, பிடிச்சு மட்டும் உள்ள போட்டுறாதீங்க தெய்வமேன்னு போய் கதறி இருப்பாங்க. இதான் நடந்திருக்கும். நீங்க வேணா கேளுங்களேன் உடன்பிறப்புகள்கிட்ட. என்ன
பாசிச பாஜக நேரு அறிக்கை விட்டாரு பத்தியா, நகராட்சி துறையில் திராவிட மாடல் அரசு செய்த சாதனைகளை பொறுக்க முடியாமல் பாஜக ஏஜென்சிகளை பயன்படுத்துகிறது. இங்க இப்ப பேசு, நீதான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே, பேசு, பேசிதான் பாரு. அங்க போய் காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சொல்றேன் கேட்டுங்க. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கேன், தம்பி கிளம்பு காத்து வரட்டும், எலெக்ஷன் டயத்துல இங்க வந்து அனத்தாதேன்னு சொல்லி விரட்டி விட்டுருக்கோம். தூக்கறது தான் மாற்றமே இல்லை. ஏன்னா இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு நடந்திருக்குன்னு ஈடி வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த 1020 கோடிங்கிறது ஒரு பெரிய பனிமலையிலிருந்து எடுக்கப்பட்ட சிறு துண்டு. அப்ப லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருப்பாங்க. ஒரு தமிழ்நாட்டு அரசுக்கு பட்ஜெட்டே போடலாம் இவங்க பண்ண ஊழல் அப்படிங்கிற அளவுக்கு. எவ்வளவுதாயா திருடுவீங்க ஐயா, 5 இட்லிக்கு மேல திங்க முடியலையா, உங்களுக்கு மட்டும் எதுக்கு எவ்வளவு பணம்? இஷ்டத்துக்கு நம்மளை கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டாச்சு. இப்ப போய் காலில் வந்தாச்சு, முடியல. இப்ப நேருவை கைது செய்யலன்னா, அரெஸ்ட் பண்ணலன்னா, நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா, இந்த ஊழல்ல பிஜேபி காம்ப்ரமைஸ் ஆயிட்டு ஷேர் வாங்கிருச்சுன்னு தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். இது அப்படித்தானே நம்ம எடுத்துக்க முடியும். ஒண்ணு நடவடிக்கை எடு, நேர பிடிச்சி உள்ள போடு, இல்ல நீங்க அதுல பங்கு வாங்கிட்டீங்க. அருண் நேரு பேசின சமாதானத்துக்கு நிர்மலா சீதாராமன் உடன்பட்டார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அப்ப அது வர்ற காலம் தான் முடிவு செய்யும். ஆனா வாய்ப்பே இல்ல ராஜா, நேரு உள்ள போறதுதான். ஏன்னா செந்தில் பாலாஜி ஒரு தூது விட்டு இருக்காரு. இந்த ஈடி கேஸ் 5 கட்சா 4 கட்சி பயணிச்சுட்டு 5வது கட்சிக்கு ஒருத்தன் வந்தவன் நமக்கு ஆட்டையை போட்டு கோடி கோடியா கொடுக்குறான், அவனுக்கு நம்ம விசுவாசமா இருப்பான் அப்படின்னு நினைச்சா ஸ்டாலினை விட முட்டாள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது இல்ல. செந்தில் பாலாஜி என்ன அவ்வளவு பெரிய தியாகியா, திராவிட கொள்கைவாதியா, திராவிட தூணா, மொழிப்போர் தியாகியோட பேரனா, எப்பேற்பட்ட ஒரு கொள்கை குன்றா அவரு. செந்தில் பாலாஜி என்ன பேசியிருக்காருன்னா, நோவாம ஆள் விட்டு நான் பிஜேபிக்கு வந்துடுறேன் கிட்டான் அப்படிமா இல்ல கிட்டான் அப்படின்னு தம்பி, நான் பிஜேபிக்கு வந்துடுறேன், எனக்கு தமிழ் மாநில பிஜேபி தலைவர் பொறுப்பு கொடுங்க, அப்படியே நான் வந்து அறுத்து தள்ளிடுறேன் தமிழ்நாட்டை அப்படின்லாம் டீல் பேசியிருக்காரு. செந்தில் பாலாஜியை பத்தி பிஜேபி காரங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி எத்தனை அமாவாசைகளை பார்த்துருப்பாங்க. இங்க வந்தீங்கன்னா நீ தமிழ்நாட்டுல தேவையில்லாத பிரச்சனையை கொடுப்ப, நாளைக்கு துணை பிரதமர் வேணும்ப, இங்க வந்து குந்துவ, செல்லாது தள்ளு தள்ளு தள்ளு. நீ என்ன பண்ற, டிஎம்கேலயே இருந்துகிட்டு எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் வேலை பாருன்னு இருக்காங்க. அதனால நேருவை போட்டு கொடுத்ததே செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வருது. ஏன் நேருவை போட்டு கொடுத்தது செந்தில் பாலாஜி தான்னா, கரூர் மாவட்டத்துல குளித்தலை சட்டமன்றம் இன்னைய வரைக்கும் நேரு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. குளித்தலைக்கு யார் எம்எல்ஏங்கிறத நேரு தான் முடிவு பண்ணணும். யோ, நான் எப்பேற்பட்ட ஆளு, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி பணத்தை குமிச்சு வச்சிருக்கேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு, ஏன் அடுத்த மாவட்டம் கோவை கொங்கு மண்டலத்துக்கே நான் தான் பெரிய ஜபர்தஸ்த் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி என்ன கோவை மாவட்டத்துக்கே நியமிச்சிருக்காரு. ஆனா என் மாவட்டத்துல உள்ள ஒரு தொகுதியவே நீ உள்ள வரியா, இப்ப பாரு என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தும்முனாதான் சரியா இருக்கும்னு கரெக்டா தும்மிட்டாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு தான் மேலிட தகவல்கள் அப்படிங்கிறது தெரிவிக்குது. இதனால செந்தில் பாலாஜிக்கு என்ன லாபம் அப்படின்னா, எந்த லாபமும் இல்ல. செந்தில் பாலாஜிக்கு நேரு அப்படிங்கிற ஒரு நெட்டை கட்டியிருக்காங்க. நேரு கொண்டு போய் சிக்க வச்சுட்டாரு, செந்தில் பாலாஜி சேர்த்துதான் தூக்குவாங்க. நீங்க வேணா பாருங்க, நேரு செந்தில் பாலாஜி. அடுத்து யாரு, திருச்ச பிடிச்சாச்சு, கரூர் கொங்கு மண்டலத்தை பிடிச்சாச்சு, மெட்ராஸ்ல நம்ம ஸ்னேக் பாபு எப்ப வேணாலும் தூக்கலாம், ஏகப்பட்ட விவரங்கள் இருக்கு, தூக்கலாம். இந்த மதுரையில ஒரு ஆள் இருக்காரு மூர்த்தின்னு சொல்லிட்டு, அந்த ஆளை தூக்குன்னு அடுத்த ஸ்கெட்ச மதுரை மூர்த்திக்கு போட்டாங்க. ஏகப்பட்ட மணல் குவாரி பிரச்சனை, ஏகப்பட்ட பத்திரப்பதிவுல முறைகேடு நடந்த பிரச்சனை, அத்தனையும் ஆவணமா மத்திய அரசு கையில கிடைச்சிருக்கு, உளவுத்துறை கையில கிடைச்சிருக்கு. இது எப்படியோ மூர்த்திக்கு தெரிஞ்சு போச்சு. மூர்த்தி இப்ப புறாவிடு தூது மாதிரி பிஜேபிக்கு தூது விட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயா, மதுரையில ஒரு தொகுதியை தாண்டி நான் எங்கேயாவது போனேன், செலவு பண்ணேன்னு தெரிஞ்சது, நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் உங்களோட அடிமை. நாங்க வந்து அடுத்தவங்களை அடிமைன்னு மேடைக்கு மேடை பேசுவோம், ஒரிஜினல் கொத்தடிமை நாங்க தான். யா மேடையில ஏறி அகநானூறு புறநானூறுன்னு பேசினாலும் எங்க கிட்ட வேலை செய்யறது எல்லாம் 200 தான்யா, அதுக்கு மேல அதுக்கு அறிவும் கிடையாது. நாங்க எங்கயா உங்களை விட்டு போக போறோம், எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கய்யா அப்படின்னு கடந்து உருண்டுகிட்டு இருக்காங்க, தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. வீராவேசம் பேசிட்டு வெளியில வந்தா புலி மாதிரி பேசுறது, டெல்லிக்கு போயிட்டா புலிகேசியா மாறிடுறது. இந்த புலிகேசிகளோட கொட்டத்தை அடக்கும். நான் சொன்னல, டிசம்பர் 1 வீக்ல இருந்து ஆட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல போடியில
ஒரு ஏலக்காய் வியாபாரியோட குடோன்ல ரைடு நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு தெரியுங்களா? அந்த மிஷன் டீட்டெயில் வர இருக்கு. 5000 கோடி ரூபாய்க்கு ஏலக்காய் வித்தானுங்களாம். 5000 கோடிக்கு. ஏன்னா ஏலக்காய் தினம் 2 கிலோவா சமைச்சு திங்கிறாங்க மக்கள். அவ்வளவு கன்சியூம் பண்ணாதானே அதுக்கான சேல் அப்படிங்கறதும் இருக்கும். ஏதோ ஒரு அரிசி 5000 கோடிக்கு வித்தனாலும் எல்லா வீட்லயும் தினம் ஒரு புடி அரிசியா வடிச்சு திம்பாங்க, மக்கள் கன்சியூம் பண்ணுவாங்களாம். ஏலக்காய் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா மாசம் 10 ரூபாய்க்கு வாங்குவோமா ஒரு குடும்பத்துல? ஏதோ கொஞ்சோண்டு போடுறதுக்கு. ஏதோ பிரியாணி செய்யணும்னா 2 போடுவாங்க, பாயாசம் செய்யணும்னா 2 போடுவாங்க, ஸ்வீட் செய்யணும்னா ஒரு கேசரி கீசரிக்கு 2 போடுவாங்க. 5000 கோடிக்கு ஏலக்காய். இதுல திராவிட மாப்பிள்ளை சபரீசனும் சிக்கிறார். அடுத்தடுத்த அதிரடிகள் காத்துக்கிட்டு இருக்கு. இனிமே டெய்லி பிரேக்கிங் நியூஸ் தான். திமுககாரன் ஜெயிலுக்கு போறான், திமுககாரன் ஜெயிலுக்கு போறான், திமுககாரன் ஜெயிலுக்கு போறான். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அண்டா குண்டா இந்த முக்தாரு செந்தில்வேலு இந்த ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. டெய்லி அவங்க ஐயப்பன் செத்த மாதிரி ஒப்பாரி வைப்பானுங்க. எல்லாத்தையும் ரசிப்போம். மரண வெயிட்டிங்ல இருங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் பிரேக்கிங் நியூஸா காத்துக்கிட்டே இருக்கும். செம்ம ஜாலியா இருக்கும். திமுகவோட கதறலை ரசிப்போம். கதறல் சுகமானது.